ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷில் நமக்கு ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற ஒரு விஷயம் ஸ்பெல்லிங் எரர் தான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபிலிம் தமிழ் எஸ் அப்படின்றதுலேருந்து இந்த டவுட்டை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு 5 ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ரூல் நம்பர் 1 என்னென்னா ஐ பிஃபோர் இ. இதை மட்டும் நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ பிஃபோர் ஈனா ஐ தான் ஈக்கு முன்னாடி வரணும், அவ்வளோதான். ஐ தான் ஈக்கு முன்னாடி வரணும். எக்ஸப்ட் ஆஃப்டர் சி, அந்த வேர்டில் சின்ற லெட்டர் வந்தால் இதை தலைகீழாக போடணும், அதாவது ஐ போடணும். அப்படி இல்லைன்னா எப்போவுமே ஐ தான் ஈக்கு முன்னாடி வரணும். ஐ பிஃபோர் இ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிலீவ், ஷெஃப், இதில் பாருங்கள் ஐ தான் வந்திருக்கு ஈக்கு முன்னாடி. ஐ பிஃபோர் இ. பட் எக்ஸப்ட் ஆஃப்டர் சின்னு சொன்னோம் இல்லையா, சின்ற லெட்டர் வரும்பொழுது நம்ம இப்படி போட்டுருணும், இஐ தான் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசீவ், சி வந்திருக்கா இங்கே. அதே மாதிரி டிசீவ், இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. சீலிங், சி இருக்குது. அப்போ ஆஃப்டர் சி, எக்ஸப்ட் ஆஃப்டர் சிக்கு அப்புறம் மட்டும் இஐ போடணும், அதர்வைஸ் ஐஇ தான் போடணும். இந்த ரூலுக்கு ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. சி த எக்ஸப்ஷன்ஸ். பட் இந்த வேர்ட்ஸில் எல்லாம் இந்த ரூலெல்லாம் அப்ளிகபிளே ஆகாது. வியர்ட், ஹைட், சயின்ஸ், ஏன்ஷியன்ட். ஸோ எக்ஸப்ஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் இந்த ரூல் அப்ளை ஆகாது. ஓகே, நவ் ஐ வில் டீச் யூ த செகண்ட் ரூல். செகண்ட் ரூல் இஸ் சைலண்ட் லெட்டர்ஸ். சில வேர்ட்ஸில் எழுதும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம், பட் அதை சொல்லும்போது அது சைலண்ட்டாக இருக்கும், அதை சைலண்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வேர்டை பாருங்கள், நைஃப், இங்கே கே சைலண்ட். கோம், இங்கே பி சைலண்ட். ரைட், ஹியர் டபிள்யூ இஸ் சைலண்ட். இப்போது உங்களுக்கான ஒரு கொஷின் டைம். நான் ஒரு 4 வார்த்தைகளை சொல்கிறேன். இதில் எந்த லெட்டர் சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளம்மர், டவுட், டெப்ரி, டெட். இந்த 4 லெட்டரில் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சாலும் அந்த ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த லெட்டர் சைலண்ட்டாக இருக்குது, அது என்ன வேர்டுன்றது. நவ் ஐ வில் டீச் யூ த தேர்ட் ரூல். எண்டிங் இன் ஒய். ஒரு வேர்டு ஒய்யில் முடியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அப்போது ஸ்பெல்லிங் ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதான் சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் சம் வேர்ட்ஸ் ஃபஸ்ட். ஒய்யில் முடிகிற வேர்டெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. லேடி, ஒய் வந்திருக்கா. நெக்ஸ்ட் சிட்டி, ஒய் வந்திருக்கா. பப்பி, ஒய் இருக்கா. இந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் என்ன லெட்டர்னு நம்ம பார்க்கணும். அது வவ்வலாக கான்சனண்ட்டாக பார்க்கணும். இது கான்சனண்ட், இதுவும் கான்சனண்ட், இதுவும் கான்சனண்ட். ஸோ இந்த ஒய்யை நம்ம எடுத்துட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம். ஐஇஎஸ் ஆட் பண்ணும். அப்போ என்ன வேர்ட் நமக்கு கிடைக்கும், அது எப்படி மாறும். லேடீஸ், ஐஇஎஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சிட்டிஸ், ஐஇஎஸ் ஆட் பண்ணிட்டேன், ஒய்யை கட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பப்பீஸ், ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணிட்டேன். முடிஞ்சதா? ஏன்னா ஒய்க்கு முன்னாடி கான்சனண்ட் வந்திருக்கு. பட் இஃப் இட் கம்ஸ் ஆஃப்டர் அ வவல், வவல் வந்தால் நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரே, பாய், டாய், டே. இந்த எல்லா வேர்ட்லேயும் பாருங்கள் ஒய்க்கு முன்னாடி யார் வந்திருக்கா, வவல். வவல் வந்திருக்கனால நம்ம என்ன பண்ணோன்னா எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ரேஸ், பாய்ஸ். இதை எப்படி போடுவீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, லெட்ஸ் see the ரூல் நம்பர் 4. டபுளிங் லெட்டர்ஸ். ஒரு லெட்டர் டபுள் ஆகும். அது எப்போ ஆகும், ஏன் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரன். இதில் சிவிசி பேட்டர்ன் இருந்தால் அந்த லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகும். எப்படி, சிவிசினா கான்சனண்ட், வீனா வவல். இப்போ இது எல்லாத்துலேயும் சிவிசி இருக்குது. சிவிசி, சிவிசி, சிவிசி. நடுவில் இருக்கிறதெல்லாம் வவல், இதெல்லாம் கான்சனண்ட். சிவிசி இங்கே வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுவும் சிங்கிள் சிலபிள் வேர்டாக இருக்குது, அதனால நான் என்ன பண்ணுறேன், டபுளிங் ஆக்குவேன். அப்போது ரன்னிங். புரியுதுங்களா? இந்த லாஸ்ட் லெட்டர் வந்து இன்னொரு வாட்டி போடணும், அதான் டபுளிங் த லெட்டர். ஹாப்பிங், அது எப்படி போடணும், அப்போது இன்னொரு பி போட்டுட்டு இது இங்கே போடணும். அப்போ கெட்டிங்க்கு எப்படி போடுவீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் சொல்லணும். ஜாட், ஸ்கிம், இதுலேயும் சிவிசி பேட்டர்ன் இருக்குது. சிவிசி, சிவிசி, இதுலேயும் சிவிசி இருக்குது.
ஸோ எப்படி போடணும், இந்த வேர்டு எப்படி மாறும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் டபுளிங் த லெட்டர்ஸ். இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஃபிஃப்த் ரூல் இஸ் C and G. சவுண்ட் சாஃப்ட் பிஃபோர் EIY. சியும் ஜியும் வந்து இந்த 3 லெட்டருக்கு முன்னாடி வரும்பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மீனிங் புரியுதா? C and G எப்படி இருக்குமா, அதோட சவுண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். யார் முன்னாடி வரும்போது? EIY. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி. இப்போது சீன்ற லெட்டரோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா ஐக்கு முன்னாடி வந்திருக்கு. ஐக்கு முன்னாடி வந்திருக்கனால சவுண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். சிட்டி அப்படி லைட்டாக சொல்கிறோம். இங்கே பாருங்கள், GIANT, ஜெயிண்ட். ஐக்கு முன்னாடி வந்திருக்கு, ஐக்கு முன்னாடி ஜி வந்திருக்கு, அதனால் அப்படி சவுண்டாக சொல்ல முடியாது. ஜெயிண்ட் லைட்டாக தான் இருக்கும் அதோட சவுண்டு. ஜெயிண்ட். புரிஞ்சுதா? அதர்வைஸ் தே சவுண்ட் ஹார்ட் லைக் கேட். இப்போ பாருங்கள், இந்த EIY இங்கே கிடையாது, EIY கிடையாது, ஆனால் C வந்திருக்கு. இப்போ அப்படின்ற சவுண்டில் இது வருது. கேட். காட் மை பாயிண்ட்? another word கேம். இங்கே பாருங்கள், இங்கே ஏ தான் வந்திருக்கு, EIY வரல, அதனால் இதோட சவுண்ட் பாருங்கள் ஹார்டாக இருக்கும். கேம். got it? One more rule is there, magic silent E. அதாவது E இருக்கும், அதோட சவுண்டே இருக்காது. E எழுதும்போது பட் சொல்லும் போது சவுண்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மேடு. இங்கே இருக்குது, ஆனால் மேடு அவ்வளோதான். வந்து சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப அதோட சவுண்ட் அதிகமாக இருக்காது. another word hope. அவ்வளோதான். வந்து லைட்டாக தான் சவுண்ட் இருக்கும், இதோட சவுண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அதான் மேஜிக் சைலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேஜிக் சைலண்ட் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அதை பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஃபிலிம் தமிழ் எஸ் கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா, இல்லை எந்த இடத்துல புரியல, நான் இன்னும் எதை தெளிவாக சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து நீங்கள் எதை புதுசாக கற்றுக்கணுன்ற ஆசைப்படுறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye alligator.